செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். பல விடயங்கள் முடிய வேண்டும் அல்லது ஒற்றுமை மலர வேண்டும் என்கின்ற பல கருத்துக்கள் முன்வைக்கப்பட்ட சூழ்நிலையிலும் கல்முனை ஆதார வைத்தியசாலையை வைத்து ஒரு சில வன்மமான கருத்துக்கள் பரப்புவது அல்லது பரப்பப்படுவதில் தீவிரத்தன்மை காட்டப்பட்டு வருகின்றது. இதில் யாரில் தவறு இருக்கிறது என்பதற்கப்பால் இந்த கருத்துக்களை பரப்புபவர்கள் மீது இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததான் இங்கு இருக்கக்கூடிய ஒரு பெரும் முரணாக இருக்கின்றது. கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலை மீது வைத்தியர் சூனன் தொடர்ச்சியாக இலக்கு வைக்கப்படுகிறார். அவரோடு பணியாற்றக்கூடிய முஸ்லிம் தமிழ் வைத்தியர்களும் இலக்கு வைக்கப்படுகிறார்கள். ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவது இப்போது கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல் என்னவென்று சொன்னால், அரசாங்கத்துக்கு சங்கடத்தை ஏற்படுத்துவது அல்லது அரச இயந்திரத்தை ஒரு முரண்பாட்டுக்குள் சிக்க வைப்பதில் ஒரு தரப்பு, ஒரு அரசியல் கட்சி முனைப்பாக செயற்பட்டு வருகின்றது. இந்த குறித்த அரசியல் கட்சியினுடைய ஆதரவாளர்கள் அல்லது அவர்களுக்கு ஆதரவாக செயற்படக்கூடியவர்கள் பலர் இதில் முனைப்போடு பல கட்ட வேலைகளே ஈடுபட்டு வருகின்றமை முதற்கட்டமாக தெரிய வந்திருக்கின்றது. இவை அனைத்தையும் தடுப்பது அல்லது இவை அனைத்தையும் களைவதற்கான ஒரே ஒரு முறையாக இருப்பது குடியுரிமை மற்றும் அரசியல் உரிமைகளுக்கான பன்னாட்டு சமவாயம் ஐசிசிஆர்பி, அதாவது ஐசிசிஆர்பியின் கீழ் வழக்குகள் தாக்கல் செய்வதுதான் இதற்கு இருக்கக்கூடிய ஒரு வழியாக இருக்கின்றது. வழக்கு தாக்கல் செய்தால் இந்த முரண்பாடு தீர்ந்து விடுமா என்றால் நிச்சயமாக தீர்ந்துவிடும். இப்போது இந்த கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையை மையமாக வைத்து ஒரு இனவாத கருத்துக்கள் தான் முன்னெடுக்கப்படுகின்றன. என்ன ஆதாரம் இருக்கிறது, அந்த ஆதாரத்தை உங்களால் வெளியிட முடியுமா என்று நீங்கள் கேட்பது புரிகிறது. இதில் முதலாவது இலக்காக இருப்பது இந்த விவகாரம் ஓரளவுக்கு சுமூகமான தீர்வை எட்டிய பின்னரும் அரசியல் பிரமுகர்களாக இருக்கக்கூடிய நிசாப் காரியப்பருடைய கருத்து தொடர்ச்சியாக அந்த வைத்தியசாலைக்கு எதிராக பதிவு செய்யப்படுகிறது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹாரிசனுடைய கருத்து அதற்கு எதிராக முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த இருவரும் தங்களுடைய அரசியல் நிகழ்ச்சி நிரலை நிறைவேற்றுவதற்காக ஒரு சுமூகமாக வாழக்கூடிய ஒரு இனத்தை பலிக்கிடாவாக்கின்ற ஒரு போக்கு தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. வைத்தியசாலைக்கு கடிதம் எழுதுவதற்கு அல்லது அந்த 9 ஊழியர்களுக்கும் கடிதம் எழுதுவதற்கு அதிகாரம் கொடுத்தது யார், இந்த கடிதத்தை காட்ட முடியும் என்கின்ற கேள்வியை நிசாப் காரியப்பர் அவர்களும் எவ்வாறு இப்படியான செயற்பாடுகளை அனுமதிக்க முடியும், நான் கல்முனை தமிழ் பிரதேச செயலகத்தை தடுத்து வைத்திருக்கிறேன், அது இப்போது சட்டத்துக்கு முரணாக தன்னுடைய லட்சணைகளை பயன்படுத்துகிறது, பதவி முத்திரைகளை பயன்படுத்துகிறது என்று காரிஸ் ஒரு புறமும், இது காரிஸ் நிசாப் காரியப்பனுடைய கல்முனை அரசியல், அதாவது யார் அரசியலில் கோலச்சுவது என்கின்ற விவகாரம் ஒரு வைத்தியசாலைக்குள் நகர்ந்திருக்கிறதா என்கின்ற சந்தேகம் பரவலாக இருக்கின்றது. ஒரு சுமூகமாக முடிக்கப்பட்டிருக்கின்றது. சுகாதார அமைச்சு ஆரம்ப கட்டமாக 2 தரப்புகளுக்கும் பாதகமில்லாத ஒரு முன்மொழிவை வழங்கி இருக்கின்றது. அந்த வைத்தியசாலையில் இருக்கக்கூடிய நடைமுறை சீருடை விவகாரங்களிலே வைத்தியசாலை தொடர்ச்சியாக பின்பற்றக்கூடிய நடைமுறையை பின்பற்ற மாட்டேன் என்கின்ற விவகாரத்தை ஒரு மத விவகாரமாக மாற்றி இன்று அடுத்த கட்டத்துக்கு எடுத்து சென்றிருக்கிறார்கள். பலர் இந்த விவகாரத்தை எடுத்து சென்றிருக்கிறார்கள். ஆனால் இது தொடர்பில் போலீசாரிடம் கேட்கின்ற போது போலீசார் தரப்பில் பல்வேறுபட்ட விடயங்கள் மிகவும் நுட்பமாக அணுகப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அரசு தரப்பிடம் கேட்கப்படுகின்ற போது அரசு தரப்பிலும் இது விடயத்திலே கூறப்படுகிறது, சமூக வலைத்தளங்களிலே ஒரு முரண்பாடான அல்லது இனக்குரோதமான கருத்துக்களை பரப்புபவர்கள் தொடர்பில் அரசுக்கு முதல் மக்கள் அதில் முரண்பாடு இருக்கும் என்றால் முறைப்பாடு செய்ய வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது. அந்த முறைப்பாடுகள் இன்று வரையும் பதிவு செய்யப்படவில்லை. குறிப்பாக சொல்ல போனால் அந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இந்த வைத்தியசாலை தொடர்பில் இருக்கக்கூடிய பலரும் கூட முறைப்பாடு பதிவு செய்வதில் ஒரு மெத்தன போக்கு அல்லது அசம்பந்த போக்கோடு செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இங்கு முதற்கட்டமாக கூற வேண்டி இருக்கிறது. இரண்டாவது கட்டமாக வைத்தியசாலை விவகாரத்திலே ஏன் இப்படி நீங்கள் மெத்தன போக்கோடு அல்லது அசம்பந்தமாக இருக்கிறீர்கள் என்று பார்த்தால், எங்களுக்கு உதவக்கூடிய வகையில் சட்டத்தரணிகள் இல்லை அல்லது எங்களுக்கு இந்த விடயத்தை ஒரு சுமூகமான முறையில் கையாளக்கூடிய வகையில் சட்ட உதவி பெறுவதற்கு யாரும் உதவுகிறார்கள் இல்லை என்பது தமிழ் தரப்பினுடைய வியாக்கியானமாக இருக்கிறது. ஆனால் தமிழ் தரப்பினுடைய வியாக்கியானத்துக்கு தேடி சென்றால் அங்கு அவர்கள் கூறுகின்ற விடயம் இப்போது வரைக்கும் நீறு பூத்த நெருப்பாகவே இருக்கிறது. எனவே இந்த கல்முனை விவகாரத்தை ஆதாரமாக வைத்து பல உள்ளக ரீதியான சூழ்ச்சிகள் இடம்பெற்று வருகின்றமை, இதற்கு பதிலாகவே யாரும் கதைக்காமல் இருக்கின்றமையும் தொடர்ச்சியான ஒரு மெத்தன போகாக இருக்கின்றது. இடமாட்ட கட்டளையை மதிக்காத ஏயோவை எப்படி சூனன் கடந்த 8 மாதங்களாக வைத்திருப்பார்? ஆஸ்பத்திரி நடத்துகிறார்களா, அராஜகம் பண்ணுகிறார்களா? இது இலங்கை அரச வைத்தியசாலையா, டயஸ்போராக்களின் நாடு கடந்த விடுதலை புலிகளின் அரசு வைத்தியசாலையா என்று அரசு வைத்தியசாலையை பார்த்து
முன்னாள் அரச அதிகாரி ஒருவர் சமூக வலைத்தளங்களிலே பதிவிட்டிருக்கிறார். அந்த அவருடைய பதிவை நீங்கள் இப்போது பார்க்கலாம். அவர் ஒரு பதிவிட்டிருக்கிறார். அதாவது, எந்த வகையில் கதைத்தால் இனவாதம் வெடிக்கும் என்பதை அறிந்து கொண்ட குறித்த நபர் இனவாதத்தையும் வைத்திய சூனனை இலக்கு வைத்து தன்னுடைய நடவடிக்கைகளை அவர் ஆரம்பித்திருக்கின்றார் என்பதுதான் இப்போது கிடைக்கின்ற ஆரம்ப கட்ட தகவலாக இருக்கிறது. இது எப்படி இருக்கிறதோ இந்த விவகாரங்களுக்கு எப்படி முற்றுப்புள்ளி வைக்கலாம் என்று தேடிப்பு சென்ற போது முற்றுப்புள்ளி வைப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை என்றுதான் இப்போது கிடைக்கப்படுகிறது. கல்முனை வடக்கு தமிழர் ஆதார வைத்தியசாலை இன்று மாலை ஒரு நட்பட்டி முனை மாணவனுக்கு நடந்த சம்பவத்தை ஒரு வைத்தியர் என்னுடன் தொடர்பு கொண்டு உறுதி செய்தார். அவரது பாதுகாப்பு கருதி அவரது பெயரை தவிர்க்கிறேன் என்று சமூக வலைத்தளங்களிலே முதலாவது பதிவிடப்படுகிறது. அதாவது, முஸ்லிம் மாணவன் ஒருவர் செல்லுகிறார், அவருக்கான வைத்தியம் வழங்குவதற்கு அங்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டதாகவும் அவருடைய ஆடை விவகாரம் இதற்குள் நுழைக்கப்படுகிறது. அதன் பின்னர் பார்த்தால் உடனடியாகவே பல்வேறுபட்ட கருத்துக்கள் தொடர்ச்சியாக சமூக வலைத்தளங்களிலே வருகிறது. கல்முனை பேஸ் ஹாஸ்பிட்டல், கல்முனை நோர்த் வைத்தியசாலையில் அபாயா அணிந்து சென்ற பெண் என்பதற்காக அவரது மகனுக்கு சிகிச்சை செய்ய மருத்துவர்கள் மறுத்தார்கள் என்று வரும் செய்தி பொய்யானது என்று உடனடியாக இன்னும் ஒரு செய்தி வருகிறது. அதன் தொடர்ச்சியாக பார்த்தால் இன்னும் ஒரு செய்தியும் வருகின்றது. அது தொடர்பில் கடமையில் இருந்த முஸ்லிம் வைத்தியர்கள் பொறுப்பேற்க வேண்டும் என கூறி கல்முனை வடக்கு MS தப்ப முடியாது என்று இன்னும் ஒரு தொடக்கத்திலே இந்த விவகாரத்தை எழுத்தி ஒரு இனவாதத்தை பரப்பியவர் கருத்து கூற முற்படுகிறார். அதன் பின்னர் இன்னும் ஒரு கருத்து வருகிறது. கல்முனை ஆதார வைத்தியசாலையில் நேற்று சிறுவனுக்கு நடந்த சம்பவம் திரிவுபடுத்தப்பட்டது என்று இன்னும் ஒரு முஸ்லிம் அன்பர் கூறுகின்றார். அதன் பின்னர் அந்த வைத்தியசாலையினுடைய வைத்தியம் பார்த்ததாக கூறப்படுகின்ற வைத்தியர் கூறுகிறார், கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையில் முஸ்லிம் மாணவனுக்கு சிகிச்சை மறப்பு என்பது அப்பட்டமான அபாண்டமான பொய், உண்மைக்கு புறம்பானது என்று வைத்தியர் AM ஆஷிக் அவர்கள் கூறியிருக்கிறார். ஒட்டுமொத்தத்திலே அந்த வைத்தியசாலையிலே எதுவும் நடைபெறவில்லை. ஒரு சிறுவன் காயங்களோடு செல்லுகிறார். ஆரம்பகட்ட முதலுதவி வழங்கி அவரை அடுத்த கட்ட தயார்படுத்தலுக்காக அந்த சிறுவன் தயார்படுத்தப்பட்டு அவர் ஆரம்பகட்ட முதலுதவி வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்கான காணொலியையும் நீங்கள் இப்போது பார்க்கலாம். அது வழங்கப்பட்டு அந்த குறித்த வைத்தியர்கள் இதே சிகிச்சை அவசரமாக தேவையாக ஒருவர் வந்திருக்கிறார், அவருக்கான முதலுதவியை தயார்படுத்துவதற்காக இந்த விவகாரத்தை கையாண்டு விட்டு குறித்த வைத்தியர்கள் அங்கு செல்லுகிறார்கள். கடமையிலே 2 முஸ்லிம் வைத்தியர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் கடமையை கண்ணியமாக செய்திருக்கிறார்கள். அந்த விவகாரம், இடமாற்றம் எல்லாம் முடிந்து விட்டது. அவர்கள் அந்த மனநிலையோடு இல்லை. அந்த முஸ்லிம் சகோதரர்கள் வைத்திய சூழனுக்காக துவா கேட்டு பணிகளும் ஆரம்பித்து விட்டார் அந்த விவகாரம். ஆனால் இப்போது இந்த கல்முனை விவகாரத்தில் அரசியல் செய்யக்கூடிய இருவருடைய அயோக்கியத்தனமான செயற்பாடுதான் இந்த விவகாரத்திலே மிகவும் நீருபூத்த நெருப்பாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அரசாங்கம் இதனை ஒரு எல்லைக்கு மீறி அல்லது இதனை ஒரு கட்டத்துக்கு மீறி அனுமதிக்குமாக இருந்தால் இதனுடைய விவகாரம் என்பது ஒரு சுமூகமான சூழ்நிலை அடைவதற்கான வாய்ப்பு இல்லை என்றுதான் கூறப்படுகிறது. ஆனாலும் கூட கல்முனை வைத்தியசாலை விவகாரம் இலகுவாக தீர்க்கப்பட வேண்டியது. இதில் எந்த ஒரு விதமான குரோதங்களும் இல்லை. இதனை மிகவும் லேசாக தீர்த்துக் கொள்ளலாம் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் அக்கட்சியினுடைய நாடாளுமன்ற ஊடக பேச்சாளருமாக இருக்கக்கூடிய ஞானமுத்து ஸ்ரீநேசன் அவர்கள் செவ்வியொன்றிலே குறிப்பிட்டார். இதில் குரோதங்கள் வேண்டாம். இதில் 2 அரசியல்வாதிகள் வார்த்தைகளை மாறிவிட்டிருக்கிறார்கள். வார்த்தைகளால் இதனை வெல்ல முடியாது. இவ்வாறான செயற்பாடுகள் அனுமதிக்க முடியாது. அங்கு ஒரு சுமூகமான சூழ்நிலை இருக்கிறது. இதனை வைத்துக் கொண்டு யாரும் குழப்பத்தை ஆரம்பித்து விட வேண்டாம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதனை இப்போது கேட்கலாம். முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ஹக்கீம் அவர்கள் ஒரு பொறுப்புள்ள தலைவராக இருக்க வேண்டியவர், அவருடைய அந்த கட்சியை வழிநடத்த வேண்டியவர். அவர் இந்த சுப்பிரமணியன் நாய் என்ற விடயத்தை அல்லது சவுதியில் நடந்த சம்பவத்தை கொண்டு வந்து இங்கு இணைப்பது என்பது சில வேளைகளில் மொட்டத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுகின்ற ஒரு விடயமாக கூட இருக்க வாய்ப்பு இருக்கின்றது. அதே போன்றுதான் எங்களுடைய சட்டத்தரணி அவர்களும் கூட மிகவும் உச்ச ஸ்தாயில பேசினார். அவர் பேசுகின்ற ஒரு விடயத்தையும் சொன்னார், சில விடயங்களில் அரசியல் செய்துதான் ஆக வேண்டும் என்று சொன்னார். அதாவது இந்த நிர்வாக விடயத்தில் அரசியல் செய்துதான் ஆக வேண்டும் என்ற கருத்தை அவர் சொன்னார். அதாவது எல்லோரும் அரசியல் செய்கின்றார்கள் என்ற ஒரு கருத்தும் சொல்லப்பட்டிருந்தது. ஆகவே நாங்கள் இந்த எல்லா விடயத்தையும் பார்த்து கொண்டு இலகுவாக செய்யக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால், நமது நாட்டில் இன ரீதியாக இனவாத ரீதியாக கதைப்பது இலகுவான விடயம். இந்த இனவாதத்தை கடந்து ஒரு தெளிவான சிந்தனையோடு ஒரு குழப்பமற்ற நிலையில் பக்குவமாக பேசுவது என்பது கடினமான காரியம். ஆகவே எங்களுக்கும் உணர்ச்சி வசப்பட்ட எமது பக்கமாக இருக்கின்றவர்கள் பல்வேறுபட்ட கருத்துக்களை எங்களிடம் சொல்லிக் கொண்டுதான் இருந்தார்கள். இருந்தும் கூட நாங்கள் அதனை கடந்து பொறுமையாக பேச வேண்டிய விடயங்களை தேர்ந்தெடுத்துத்தான் நாங்கள் அந்த கருத்துக்களை பாராளுமன்றத்தில் மாத்திரம்தான் சொல்லியிருந்தோம். கபாயா அணிந்து சென்றதால் தான் சிகிச்சை வழங்கப்படவில்லையா என்றுதான் இடம்பெற்றது என்று அந்த
மாணவனை அழைத்து சென்ற தாயிடம் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. அவர் கூறுகிறார் அது உண்மைக்கு புறம்பானது, அப்படி எதுவும் நடக்கவில்லை என்று கூறுகிறார். அவங்க சொல்லி இருக்காங்க நாங்க உயிர் போற பேசணும்னு காப்பாத்திட்டு இருந்தேன். நான் தெரியாம கேட்கேன். இப்ப நான் எந்த பிள்ளைக்கு வீட்டை படிக்கலையோ ஓதலையோ அடிச்சு போட்டேன், பிள்ளைக்கு படி சீவன் போயிட்டு எனக்கு என்ன பேர் நீங்க சூட்டுவீங்க? குலகாரை. தண்டனை என்ன வரும் எனக்கு? ஆயுள் தண்டனை, மரண தண்டனை. இப்ப என்ன புள்ள ஹாஸ்பிட்டல்ல இந்த மரணம் அடைஞ்சு யாருக்கு பொறுப்பு? சொல்லுங்க பாப்பா. ஸ்டாஃப் இல்லாட்டி மேலிடத்து கால் பண்ணுங்க, உனக்கு இறக்கணும் டாக்டர் மாதிரி. உண்மை. ஆனா அங்க இனவாதமான கருத்து இந்த கபாயா என்னடா இசுவா ஒன்று போகுது எப்படின்னா, கபாயா அணிந்து போனதுக்காக சிகிச்சை செய்ய மறுத்தார்கள் என்ற வசனங்கள் அது போய் வதந்தி. இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கு. இந்த கல்முனை ஆதார வைத்தியசாலை, கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலை என்று கூறக்கூடிய கல்முனை ஆதார வைத்தியசாலையை வைத்து நடப்பது எல்லாம் ஒரு திட்டமிட்ட சூழ்ச்சி. அல்லது அந்த வைத்தியசாலையில் இப்போது என்ன சிக்கல் இருக்கிறது என்றால், தேடி சென்று பார்த்தபோது கல்முனை தெற்கு ஆதார வைத்தியசாலையை விட அதிகளவான முஸ்லிம் மக்கள் பயனடையக்கூடியது கல்முனை ஆதார வைத்தியசாலை. அப்படி இருக்கின்ற போது அங்கு செல்லுகின்ற முஸ்லிம் மக்களின் வரவை குறைப்பது, அல்லது அவர்களுடைய உளவியல் ரீதியாக அவர்களுக்கு ஒரு சங்கடத்தை ஏற்படுத்துவது, அல்லது அவர்களுடைய மனதிலே இங்கு சென்றால் எங்களுக்கு வைத்தியம் கிடைக்காது என்கின்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதில் ஒரு தரப்பு குறியாக இருக்கிறது. அதாவது அந்த முஸ்லிம் சமூகத்தையே மிகவும் சீரழிக்கக்கூடிய அல்லது முஸ்லிம் சமூகத்துக்கே முரணாக இருக்கக்கூடிய ஒரு தரப்பு தான் இந்த வேலைகளில் தீவிரம் காட்டி இருக்கின்றார்கள். அவர்கள் தான் இப்போது தொடர்ச்சியாக ஏற்படுத்துகிறார். இதனுடைய நீட்சியை தேடி சென்று பார்க்கின்ற போது இரண்டு அரசியல்வாதிகளின் போட்டி, அதற்கு முப்பால் இன்னும் ஒரு விடயம் பேசப்படுகிறது. இந்த அரசாங்கத்துக்கு ஒரு சவாலை ஏற்படுத்துவது அல்லது இந்த ஆட்சியாளர்களுக்கு ஒரு சவாலை ஏற்படுத்துவது. இந்த ஆட்சியாளர்களை பொறுத்தவரையில் தொடர்ச்சியாக பல விடயங்கள் முயற்சி செய்து முறியடிக்கப்பட்டு விட்டன அல்லது அவை கைகூடாமல் சென்று விட்டன. சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதலாக இருக்கலாம் அல்லது இன முரண்பாடுகள் விவகாரமாக இருக்கலாம். இப்போது இந்த கல்முனையை ஆதாரமாக வைத்து அல்லது கல்முனையை மையமாக வைத்து தான் இப்போது இந்த விவகாரம் அதிக அளவில் பேசப்படுவதற்கு காரணம் என்னன்னு சொன்னால், ஒரு இன முறுகல் ஏற்பட வேண்டும் அல்லது ஒரு குழப்பம் ஏற்பட வேண்டும், ஒரு வன்முறை ஏற்பட வேண்டும் என்பதில் ஒரு சில இந்த முஸ்லிம் சமூகத்தில் இருக்கக்கூடிய பெருவாரியான மக்கள், 99% அதிகமான மக்கள் அந்த வைத்தியசாலை விவகாரத்திலும் தமிழ் மக்கள் உறவிலும் நல்லுறவோடு இருக்கிறார்கள். அந்த ஒரு சில, அதாவது தசம் ஒன்றுக்கு மேற்பட்ட அளவில் இருக்கக்கூடியவர்கள் இதனை ஒரு முருகலாக மாற்றி அரசை, அதாவது அனுரவை தர்ம சங்கடத்தில் சிக்க வைக்க வேண்டும். அதே நேரம் இந்த பிரதேசத்தில் ஒரு சுமூகமான சூழ்நிலை இயல்பாக குழப்ப வேண்டும். பொதுவாக சொல்ல போனால் இந்த குழப்பத்தை அவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்றால், கல்முனையில் ஆரம்பித்தால் அது நிந்த ஊர், சாய்ந்த மருது, அப்படியே மெல்ல மெல்லமாக சென்று அட்டப்பழம், மக்கரப்பத்து, அப்படியே சென்று இது மட்டக்களப்பு, அப்படியே திருவோணமலை என்று வந்து இந்த கிழக்கு மாகாணத்தில் இது ஒரு வன்முறையாக மாற்ற வேண்டும் என்பதில் அந்த ஒரு தரப்பு குறியாக இருக்கிறது. குறிப்பாக அதில் கல்முனையிலே இயங்கக்கூடிய முன்னாள் அரசு அதிகாரி, அவருக்கான ஓய்வூதியங்கள் கூட நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சட்டத்துக்கு முரணாக பணியாற்றியதனால் அவர் அந்த சிக்கலில் மாட்டியிருக்கிறார். அவர்தான் இதனுடைய முகவராக இருப்பதாக கூறப்படுகிறது. இவர் யார் என்று தேடி சென்று பார்க்கின்ற போது இவர் மொட்டு கட்சியினுடைய ஒரு முகவர்களோடு பின்னணியில் இருப்பதாக கூறப்படுகிறது. இப்போது மொட்டு கட்சி கல்முனை ஆதார வைத்தியசாலைக்குள் நுழைந்திருக்கிறது, கலவரத்தை ஏற்படுத்தும். இந்த கலவரம் விடயத்திலே அரசு கவனத்தோடு இருக்க வேண்டும். அரசு கவலையீனமாக இருக்குமாக இருந்தால் அதற்கான விலையை யாரும் கொடுக்க முடியாது. மிக தெளிவாக சுகாதார அமைச்சு கூறிவிட்டது, மிக தெளிவாக சுற்றி நிறுவனம் பின்பற்றப்படுகிறது. எல்லாம் துவா கேட்டு ஒரு சுமூகமான உறவு அந்த வைத்தியசாலையில் ஏற்பட்டு விட்டது. அதற்கு பின்னரும் இந்த வன்முறை இருக்கிறது என்றால் இது வைத்தியசாலையை வைத்தல். இதில் அரசு சுதாகரித்துக் கொள்ளுகிறதோ தெரியாது, அல்லது அரசு அசண்டை இனமாக இருக்கிறதோ தெரியாது. அரசுடைய அசண்டை இனம் என்பது ஒரு ஆபத்தில் முடிய போகிறது என்பதை மட்டும்தான் எச்சரிக்க முடியும். இது ஒரு இலேசான விடயம் அல்ல. இந்த விவகாரங்களை கையாளக்கூடியவர்கள் அல்ல அந்த இப்போது இருக்கக்கூடிய வைத்தியசாலை நிர்வாகத்துக்கு எதிராக செயற்படக்கூடியவர்கள் மீது போலீசார் முறையான சட்ட நடவடிக்கைகளை மக்கள் முறைப்பாடு தராவிட்டாலும் எடுக்க தவறுவாக இருந்தால், எப்படி ஒரு பொதுக்கூட்டத்துக்கு போலீசார் ஒரு இடைக்கால தடை உத்தரவை பெறுகிறார்களோ அதுபோன்று இந்த வைத்தியசாலை விவகாரத்திலே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவது அல்லது சட்டம் ஒழுங்கு சீர்குலைகிறது அல்லது பொதுமக்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்று இதற்கு எதிராக முகநூல் பதிவிடுகின்றவர்கள் மீது நாங்கள் சட்ட நடவடிக்கை, சிவில் சட்டத்தின் கீழ் சட்ட நடவடிக்கை எடுப்போம் என்று நீதிமன்றத்திலே ஒரு முன்னறிமதியை பெறுவார்களாக இருந்தால் இந்த விவகாரத்தை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும். இது போலீசாருடைய சட்டம் ஒழுங்கு விவகாரம். போலீசாரும் இந்த விடயத்திலே ஒரு பாராமுகமாக இருப்பார்களாக இருந்தால் இதற்கு அரசு பெரும் விலை கொடுக்க வேண்டி வரும் என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை. காரணம் என்னவென்று சொன்னால், அங்கு முஸ்லிம் மக்கள்
சிகிச்சைக்காக செல்லுகிறார்கள். அதிகளவானவர்கள் வைத்தியம் பெறுகிறார்கள். எல்லாம் சுமூகமாக இருக்கிறது. இந்த சுமூகமான சூழலை குலைக்க வேண்டும் அல்லது சீர்குலைக்க வேண்டும் என்பதில் ஒரு தரப்பு மிகவும் நிதானமாக இருக்கிறது. அதுதான் அந்த இனவாத தரப்பினுடைய கைக்கூலிகள். இது காலாகாலங்களிலே இவ்வாறு நடந்திருக்கிறது. இந்த விடயத்திலே அரசு கவனக்குறைவாக இருப்பதாகத்தான் எமக்கு தோன்றுகிறது. கவனக்குறைவையும் அசண்டையினத்தையும் தவிர்த்து முறையாக கையாளுவார்களாக இருந்தால் பெறுமதியான மக்களின் நல்லுறவு நீடிக்கும். வைத்தியர் சூழன் இலக்கு வைக்கப்படுவது, அங்கிருக்கக்கூடிய வைத்தியர்கள் இலக்கு வைக்கப்படுவதெல்லாம் பார்த்தால் அவர்களுடைய பணிக்கும் சங்கடம் இருக்கிறது. தொடர்ச்சியாக சூழன் இலக்கு வைக்கப்படுவதன் பின்னணியும் அங்கிருக்கக்கூடிய முஸ்லிம் வைத்தியர்கள் இலக்கு வைக்கப்பட்டு முகநூல் பக்கங்களிலே நியாயங்களை கூறுகிற போது அவர்கள் தாக்கப்படுகிற பேரபலமும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறமே என்பது இது ஒரு ஆரோக்கியமான சூழல் அல்ல என்று மட்டும்தான் கூற முடியும். இந்த விடயத்திலே அரசு மக்கள் முறைப்பாடு செய்துதான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்கு அப்பால் போலீசார் நீதிமன்றத்தில் இந்த விடயத்தை தெளிவுபடுத்தி, எப்படி ஒரு பொதுக்கூட்டம் இடம்பெறுகிற போது அது சட்டம் ஒழுங்குக்கு சிக்கல் என்று சில சரத்துக்களை பின்பற்றி அல்லது சில நடவடிக்கைகளை போலீசார் முன்னெடுக்க முடியுமோ அதுபோன்று இந்த முகநூல் பதிவுகளுக்கு எதிராக போலீசார் நடவடிக்கை எடுக்க தவறுவார்களாக இருந்தால் இதற்குரிய பெரும் விலையை எல்லோருமாக சேர்ந்து கொடுக்க வேண்டி வரும். இப்போது இருக்கக்கூடிய அந்த அன்பு, மகிழ்ச்சி, சாந்தம் நீடித்து செல்வதில் யாரோ ஒரு தரப்பு தடையாக இருக்கிறது, தடை ஏற்படுத்த போகிறது. முடிந்தவரை இந்த விடயத்தை ஒரு கட்டத்துக்கு மேல் கதைக்க கூடாது. விடயம் முடிவுக்கு வந்து விட்டது என்று பார்த்தால் இதனை ஒரு வன்முறையாகவும் இனவாதமாகவும் பயன்படுத்துவதில் ஒரு சிலர் மிகவும் குறியாக இருக்கிறார்கள். அதில் குறிப்பாக கல்முனை பிரதேசத்திலே ஒரு அரசியல் கட்சி இதன் பின்னணியிலே 100% செயற்பட்டுக் கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம், அரசு நடவடிக்கை எடுக்குமா அல்லது அரசு இந்த விடயத்திலே எவ்வாறு கையாளப் போகிறது, அல்லது இதில் இரண்டு சமூகங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய நல்லுறவை யார் சீரழிக்கப் போகிறார்கள், அல்லது தொடர்ச்சியாக வைத்திய சூழன் மீது வைக்கப்படுகிற விமர்சனங்களும் கடுமையான மிக மோசமான விமர்சனங்களும் இது ஒரு வன்முறைக்கு வித்திடுமா, அல்லது வன்முறையை தூண்டுகிற வகையில் முகநூல் பதிவிடுகிறவர்கள் எவ்வாறு கையாளப்பட போகிறார்கள், பல கேள்விகள் விடை தெரியாமல் இருக்கிறது. சிறைச்சாலை விவகாரம், ஏனைய விவகாரங்களை மிகவும் லாகவமாக கையாண்ட இந்த அரசு இந்த கல்முனை விவகாரத்தை கையாளுமா அல்லது வேடிக்கை பார்த்து விலை கொடுக்க போகிறதா என்பதை இனிவரப்போகின்ற நாட்களில் பொறுத்திருந்து பார்ப்போம். கைதுகள் தாமதமாக இருந்தால் அது ஒரு பெரும் அவலமாக மாறும். கல்முனை விவகாரத்திலே சட்ட ஆலோசனை பெறுவதற்கு தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழர் தரப்பில் சட்ட ஆலோசனை வழங்குவதற்கு யாரும் இல்லை என்கின்ற ஒரு பேரவலவும் இருக்கிறது என்று கூறி செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.